Hello everyone. In this video we are going to see 10th Samachir Max Algebra exercise 3.8 question number 1. Question number 1 la enna kuduthirukanga find the square root of the following polynomial by division method. So first division method அப்படினா நம்ம இதுக்கு before exercise ல நம்ம இது எப்படியாவது ஒரு ஸ்கொயருக்கு கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஸ்ட்ரைட்டாவே இங்க மென்ஷன் பண்ணி square and square root cancel பண்ணி final answer போட்டோம். But in this exercise இந்த exerciseல by division method அப்படின்னு கொடுத்துட்டாங்க. division methodனா நார்மலா நம்ம divide போடுற மாதிரி இதை நம்ம proceed பண்ணணும். அதோட first step என்னன்னா நம்ம எப்பவுமே இதை ஒரு descending orderல வரணும். x power 4, x power 3, x power 2, x and a constant term. First இதை அந்த மாடலுக்கு கொண்டு வந்துடணும். x power 4 இங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. So no problem. 12x cube plus 42x square minus 36x plus 9. இதை first நம்ம இப்படி எழுதிடலாம். எழுதிட்டு இப்போ இது ஒரு டிவிஷன் மெத்தட்ல கொண்டு வந்துடணும். இது ஒரு டிவிஷன் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து x power 4. So first என்ன செஞ்சா x power 4 வரும். என்ன ஸ்கொயர் பண்ணா x power 4 கிடைக்கும். So x square into x square will give you x power 4. x square into x square will give you x power 4. First term தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இருக்கு. First term x power 4 இத ஸ்கொயர்ல எழுதணும். Square x square into x square x power 4 கிடைக்கும். Now change the symbol so that it will get cancelled. அடுத்து வந்து minus 12x cube எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கொயர் ரூட் எழுதும் போதும் ஒரு நார்மல் நம்பருக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது லாஸ்ட் டிஜிட்ல இருந்து 2 பேர் பண்ணுவாங்க. இப்ப வந்து 1225. இப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ல இருந்து பேர் பண்ணிட்டே வருவாங்க. சோ அத போல இங்க லாஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல இருந்து பேர் பண்ணிட்டே வந்தா இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பேர் ஆகும். அதாவது இந்த டேர்ம் பேர் ஆகும், இது பேர் ஆகும், லாஸ்ட்ல ஒரு டேர்ம் அப்படியே இருக்கும். சோ இந்த 12 கியூப் இறக்கும் போது இந்த 42x ஸ்கொயரையும் சேர்த்து தான் கீழே இறக்கணும். இதை நம்ம பண்ணிடுவோம். இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட்ல எப்பவுமே இது அடுத்து கொண்டு வரணும். ஸ்கொயர் ரூட் பை டிவிஷன் மெத்தட்னு இருக்க போது இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எதை எடுத்தோமோ அதை டபுள் பண்ணி இங்க எழுதணும். டபுள்னா x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயரும் பிளஸ் இன்னொரு x ஸ்கொயரும், அப்போ அது 2x ஸ்கொயர். டபுள்னா இன்டு 2 அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 2x ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ 2x ஸ்கொயர் இன்டு என்ன பண்ணா minus 12x கியூப் கிடைக்கும். 2x ஸ்கொயர் இன்டு என்ன பண்ணா minus 12x கியூப். ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது மட்டும் தான் நம்ம ஸ்கொயர்ல எடுப்போம். இப்போ இதுல இருந்து என்ன மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும் இன்னும் பார்க்கணும். ஸோ 2x ஸ்கொயர் இன்டு 6x பண்ணா 12x கியூப் கிடைச்சிடும். அதுவும் இல்லாம மைனஸ் போடணும், இதுதான் வரணும். இது ஆல்ரெடி நெகட்டிவ் சிம்பிள்ல இருக்கு. அண்ட் யூ ஷுட் கெட் சேம் சிம்பிள் ஆல்சோ. அப்போ 2 இன்டு 6 பண்ணா 12 வந்துடும். x ஸ்கொயர் இருக்கு, x கியூப் வரணும். அப்போ x போட்டா x கியூப் வந்துடும். இங்க பிளஸ் இருக்கு, இன்டு என்ன பண்ணா மைனஸ் வரும்னா பிளஸ் இன்டு மைனஸ் பண்ணாதான் மைனஸ் வரும். ஸோ இங்க என்ன டேர்ம் போடுறோமோ அதே டேர்ம் இங்க நியூமரேட்டர்லயும் போட்டுடணும். இங்க minus 6x நம்ம ஆட் பண்ணோமா அதே நியூமரேட்டர்லயும் போடணும். இப்போ இதை இங்க மல்டிப்ளை பண்ணணும். minus 6x into 2x square minus 12x square. நம்ம இதுதான் காமனா பார்த்திருக்கோம். ஸோ இது சேமா கிடைச்சிடும். இப்போ 6x square minus 6x into minus 6x வந்து plus 36x கிடைக்கும். x into x x square. இப்போ இது கேன்சல் ஆகிறதுக்கு நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். இது மைனஸ்ல இருக்கு பிளஸ் ஆகும், இது பிளஸ்ல இருக்கு மைனஸ் ஆகும். so that this term will get cancelled.
42x square minus 36x square. 42 minus 36 is 6x square. இப்போ திருப்பி என்ன செய்யணும்னா நம்ம இதை ஆல்ரெடி டபுள் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இது வந்து அப்படியே இருக்கும் 2x square minus 6x டபுள் பண்ணணும். minus 6x டபுள் பண்ண இன்டூ 2 பண்ணா minus 12x ஆகும். இதை இப்போ இப்படியே வச்சுக்கலாம். இப்போ 2x square இன்டூ எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் பார்க்கணும். 2x square இன்டூ என்ன பண்ணா 6x square கிடைக்கும். x square அப்படியே இருக்கு. அப்போ 2 இன்டூ 3 பண்ணா 6 கிடைச்சிடும். இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ் போட்டா ஓகே. ஸோ 2x square இன்டூ 3 பண்ணா 6x square கிடைச்சிடும். அப்போ இங்கே 3 இன்ட்ரோ பண்றோம். இதே 3 இங்கேயும் போடணும். நம்ம இங்க என்ன கொண்டு வரோமோ அதே நியூமரேட்டர்லயும் அதே மேல எதை வச்சு நம்ம டிவைட் பண்ண போறோமோ கோஷன்ட்லயே நம்ம அதே தான் போடணும். இப்போ 3 போட்டாச்சு. இங்க இதோட ரிமைனிங் இது கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இது கீழே கொண்டு வரணும். இது கொண்டு வரும்போது இது பேரா தான் வரும். minus 36x plus 9 இது பேரா தான் கீழே வரும். இப்போ plus 3 கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 இந்த ஹோல் டேர்ம் ஓடையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 2x square is 6x square. 3 into minus 12x. 3 into 12 is 36. Plus into minus is minus 36x. Plus 3 into 3 that is 9. இப்போ கவனிச்சிங்கன்னா overall ரெண்டு செட்டுமே சேம். So if you change the symbol, full symbol change பண்ணா it will get cancelled and you will get the remaining 0. இப்போ 0 வந்துட்டா இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட் இதுதான். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. Answer is mod குள்ள இந்த டேர்ம் எழுதிடணும். கோஷன்ட் அப்படியே நம்ம ஆன்சரா எழுதணும். 6x plus 3. நம்ம இப்படி பார்த்து ஒழுங்கா டபுள் பண்ணி இந்த நம்பரோட என்ன நம்பர் போட்டா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட் வருமோ அதையும் கரெக்டா போட்டு அதை இங்கேயும் கொண்டு வரணும், கோஷன்ட்லயே கொண்டு வரணும். திருப்பியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது லாஸ்டா நம்ம இன்ட்ரோ பண்ண டேர்மை இன்டூ 2 பண்ணிடணும். அகெயின் என்ன இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட என்ன நம்பர் போட்டா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும்னு பார்த்தா அந்த நம்பரை இங்கேயும் போடணும், கோஷன்ட்லயே போடணும். ஸோ தட் உங்களுக்கு எப்போ 0 கிடைக்குதோ அப்பதான் இது உங்களோட ஸ்கொயர் ரூட் டேர்ம். So square root of the question எழுதிட்டு equal to mod of the answer you got in quotient. Quotientல கிடைச்ச ஆன்சர் எடுத்து கீழே எழுதிடுவீங்க. That's all. Your question number 1. First subdivision solution is over. Now let's see second subdivision. Second subdivision பார்த்தீங்கன்னா 37x square minus 28x cube plus 4x square x power 4 plus 42x plus 9. பவர்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு. அதாவது பவர்ஸ் ஒரு ஆர்டரா இல்ல. இங்க டிவிஷன் எழுதணும் சொன்ன பவரை டிசெண்டிங்ல ஆர்டரா எழுதணும். எக்ஸ் பார் 4 இருக்கு. அப்ப இதான் ஹையஸ்ட் ஆர்டர்னு தெரியுது. அப்ப எக்ஸ் பார் 4ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். 4x பார் 4 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் x கியூப் டேர்முக்கு வந்துருங்க. minus 28x கியூப் செகண்ட் இருக்கு. அப்புறம் x ஸ்கொயர் டேர்ம் plus 37x ஸ்கொயர். அப்புறம் x டேர்ம் plus 42x next last constant term. இது கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு as usual நம்ம division method பண்ணணும். இப்போ ஆர்டரை எழுதியாச்சு, டிவிஷன் போட்டாச்சு. இப்போ first term 4x power 4. இந்த first term என்ன பண்ணா நம்மளுக்கு கரெக்டான ஸ்கொயர் பண்ணா இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ 4 இருக்கு. அப்போ 2 into 2 பண்ணா 4 வந்துடும். x power 4 இருக்கு. அப்ப x square into x square பண்ணா x power 4 வந்துடும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டாச்சு. இது சிம்பிள் சேஞ்ச் பண்ணனும், இது கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் minus 28x cube plus 37x square அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம். இப்போ இங்க என்ன செய்யணும்னா இதை இப்போ டபுள் பண்ணி எழுதணும். அதாவது 2x ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதுவோம், 4x ஸ்கொயர் டபுள் பண்ணி எழுதணும். இப்போ 4x ஸ்கொயரோட என்ன பண்ணா minus 28x கியூப் கிடைக்கும். 4 into என்ன பண்ணா minus 28x கியூப் கிடைக்கும். ஒவ்வொரு நியூமரல்ஸாவும் ஃபர்ஸ்ட் சிம்பிள், அப்புறம் நியூமரல், அப்புறம் வேரியபிள் ஸ்ட்ரைட்டா வாங்க. ஸோ இங்க பிளஸ் சிம்பிள், பிளஸ் இன்ட்டு என்ன பண்ணா மைனஸ் வரும்.
plus into minus பண்ணா minus 4 into என்ன பண்ணா 28 4 into 7 பண்ணா 28 x square into என்ன பண்ணா x cube x square into x பண்ணிட்டா multiply பண்ணிட்டா x cube அவ்வளவுதான் இந்த நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிச்சாச்சு minus 7x இது அப்படியே எடுத்து இங்க இருக்க கோஷன்ட்ல போட்டுறணும் minus 7x இங்கேயும் minus 7x now proceed minus 7x மட்டும் இந்த term full multiply பண்ணணும் you will get minus 28x cube minus 7 into minus 7 plus 49 x into x is x square இப்போ simple change பண்ணி இந்த term மட்டும் cancel பண்ணணும் அப்போ 37 minus 49 வந்து minus 12 x square கிடைக்கும் இது எப்படியே வச்சுக்கலாம் இப்போ இந்த term இங்க கொண்டு வரணும் நம்ம intro பண்ண term double பண்ணணும் already double பண்ணது அப்படியே வந்துரும் minus 7x இருக்கு அப்ப into 2 பண்ணா minus 14x இத நம்ம கொண்டு வந்துட்டோம் இதையே கொண்டு வந்துட்டோம் இப்போ 4x square into என்ன பண்ணா minus 12x square கிடைக்கும் first plus இங்க பாசிட்டிவ்ல இருக்கு இங்க நெகட்டிவ்ல இருக்கு அப்போ பாசிட்டிவ் into நெகட்டிவ் தான் plus into minus தான் minus அப்புறம் 4 into என்ன பண்ணா 12 4 into 3 பண்ணா 12 x square into என்ன பண்ணா x square கிடைக்கும் x square into 1 அப்ப அது இங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை இப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டு டேர்மே நம்ம கீழ கொண்டு வந்துடலாம் 42x plus 9 இப்போ இந்த -3 இன்ட்ரோ பண்ணிருக்கோம் அதை இந்த கோஷன்ட்லயும் போட்டுறணும் -3 into divide the whole term -3 into 4x square minus 12x square minus 3 into minus 14x minus into minus plus 3 into 14 வந்து 42x வரும் minus 3 into minus 3 plus 9 நீங்க சம்ம கரெக்டா போட்டீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்லயே உங்க ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் ஆயிடும் இதுதான் நீங்க கரெக்டா போட்டுட்டு வரீங்களான்ட்டு உங்களே நீங்க செக் பண்ணிக்கிற ஒரு மெத்தட் இது நீங்களே உங்களை செக் பண்ணிக்கலாம் இது கரெக்டா வந்துருச்சுன்னா ரெண்டுமே சேம் ஆயிடுச்சுன்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டு இது கேன்சல் பண்ணி ரிமைண்டர் 0 போட்டுருவோம் ஸோ இந்த ஸ்டெப்ல அரைவ் ஆகும் போது இஃப் யூ கெட் எனி சேஞ்ச் ஆஃப் ஆன்சர் ஏன்னா கொஸ்டினை தான் இங்க கீழே இறக்கிட்டு வர போறீங்க நீங்க சம் போடுறது தான் இந்த செகண்ட் பார்ட்ல எழுத போறீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து சம் கரெக்டா போடுறீங்களா அப்படின்ற டவுட் வந்தா ஃபைனலா நம்ம ஆன்சர்ல இப்படி அரைவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆன்சரை நீங்களே ஆட்டோ செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி சேமா வந்துட்டா 0 கிடைச்சிடும் அப்புறம் கொஸ்டினுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு கொஸ்டின் எப்படி கொடுத்தாங்களோ அதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் கொஸ்டின் எப்படி கொடுத்தாங்களோ 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9 கொஸ்டினை எப்படி கொடுத்திருக்காங்களோ ஈக்குவல் டு உங்களுக்கு கிடைச்ச நியூமர் கோஷன்ட்டை ஆன்சர் எழுதணும் 2x square minus 7x minus 3 இதான் உங்க ஆன்சர் இதை மாட்குள்ள எழுதிடணும் அவ்வளவுதான் கொஸ்டின் நம்பர் 1 செகண்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன் இஸ் ஓவர் லெட்ஸ் மூவ் டு தேர்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் உங்க தேர்ட் சப்டிவிஷன்ல 16x power 4 plus 8x square plus 1 ஆர்டரா கொடுத்துட்டாங்க இங்க x cube and x term மிஸ் ஆகுது இருந்தாலும் அவங்க ஒரு ஆர்டரா வச்சுட்டாங்க நம்ம இது இப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 16x power 4 என்ன ஸ்கொயர் பண்ணா 16x power 4 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் 4 into 4 பண்ணா 16 கிடைச்சிடும் 4 into 4 next x square into x square பண்ணா x power 4 கிடைச்சிடும் first change the symbol cancel this next என்ன பண்ணுவீங்க இந்த 4x square into 2 அப்போ 8x square ஆகிடும் இந்த 8x square plus 1 கீழ கொண்டு வந்துடணும் ஏன்னா பேர் பண்ணா இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்ம் பேர் ஆகும் இப்போ 8x square into என்ன பண்ணா 8x square வரணும் plus 1 பண்ணா போதும் 1 டேபிள் போதும் so same bring it here multiply 8x square plus 1 ஃபைனலா ஸ்டெப் வந்து subtract பண்ணிட்டா போய்டும் 0 this is the answer அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு 16x power 4 plus 8x square plus 1 square root of this answer is your quotient 4x square plus 1 இத mod குள்ள எழுதிடணும் 4x square plus 1 அவ்வளவுதான் question number 1 third subdivision over next fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா
21x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. இது கொடுத்திருக்காங்க ஆர்டரா தான் இருக்கு. இதை நம்ம அப்படியே ஸ்கொயர் ரூட்ல எழுதிடலாம். இங்க 121x power 4 இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம். 121x power 4. 121x power 4 எதோட ஸ்கொயர்? 11 into 11 தான் 121. x square into x square is x power 4. சிம்பிள் சேஞ்ச் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் minus 198x cube minus 198x cube minus 183x square. இது ரெண்டையுமே நம்ம கீழே இறக்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 11x square இங்க மல்டிப்ளை பண்ணி எழுதணும். into 2 பண்ணா 22x square ஆயிடும். 22x square into என்ன பண்ணா minus 198. முதல்ல plus into minus பண்ணா minus. 22 into என்ன பண்ணா 198 பாத்தீங்கன்னா 22 into 9 times 198. x square into என்ன பண்ணா x cube. x square into x பண்ணா x cube. so minus 9x கிடைச்சிருக்கு. minus 9x நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். minus 9x. இப்போ minus 9x இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் சேமா கிடைச்சிரும். 198x cube. செகண்ட் டேர்ம் minus 9 into minus 9 plus 81x square. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம கேன்சல் பண்றதுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். கேன்சல். ரிமைனிங் minus 183 minus 81 is minus 264x square. Then bring these two terms down. இது ரெண்டையும் கீழே கொண்டு வந்துடணும். plus 216x plus 144. இப்போ என்ன செய்யணும்னா இந்த 22x square அப்படியே எழுதிட்டு minus 9x into 2 பண்ணணும். அப்போ minus 18x ஆயிடும். இப்போ 22x square ஓட என்ன மல்டிப்ளை பண்ணா minus 264 கிடைக்கும். plus into minus பண்ணா first minus 22 ஓட என்ன பண்ணா 264. 22 into 12 times 264. x square into 1 are x square. அப்போ minus 12 வரணும். அதே கோஷன்ட்ல எழுதிருங்க. minus 12 இந்த டேர்ம் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா minus 260 minus 264 x square. 12 into minus 18 வந்து plus 216x. 12 into 12 வந்து plus minus 12 into minus 12 plus 144. பாத்தீங்கன்னா எல்லா டேர்மும் சேம். Change the symbol and cancel. You will get 0. So square root of 121x power 4 minus 198x cube minus 183x square plus 216x plus 144. இந்த answer வந்து mod of write the coefficient, that is 11x square minus 9x minus 12. Write it inside the mod. That's all. Your question number 1. 4 subdivision solutions are over. Hope you all can understand the video. Thank you.